வாழ்க்கைக்கு வரும்போது எனது ஆன்மீகம். அப்போ 2 தான் கம்ப்யூட்டரும் நான் ஆப்ரேட் பண்ணணும். ஆஃபீஸுக்கு போனால் இங்கே வந்து அப்பா அம்மா காலையே விடணும். அப்போ எதை முதல் தெரிஞ்சுக்கிறேன் நான்? 2 அவசியம். ஆன்மீகமும் அவசியம், தொழில் கல்வியும் அவசியம். நான் வந்து பெரிய கம்பெனியில் சிஇஓ. அதனால் வீட்டுக்கு போனோடனே அப்பா அம்மாக்கிட்ட நடக்கிறத வேற. சிஇஓங்க தோரணை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்பா அம்மாக்கிட்ட அப்பா அந்த பேப்பர் எடுங்கப்பா அப்போ நீங்கள் ஆஃபீஸில் சொல்லலாம். ஆமாம், இங்கே சொல்ல முடியாது. இங்கே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது ஆன்மீகம். அப்போ தொழிலுக்கு அங்கே, ஆன்மீகம் இங்கே, 2 தெரிஞ்சிருக்கணும். தந்தைக்கு மகன் ஆற்றக்கூடிய கடமை என்ன? ஒரு நீங்க இப்ப இருக்கீங்க, மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய கடமை என்ன? ஒரு கடமை கிடையாது. தந்தைகிட்ட மகன் ரூபாயை கொடுத்துடணும். என்ன ரூபான்னு கேட்கலாம். என்ன ரூபாய்? முதல் கடமை வந்து தந்தைகிட்ட வாங்கினதை கொடுக்கணும். கேட்கலாம் எல்லாரும், எங்கள் அப்பாட்ட ஒன்றும் வாங்கலையே அப்படின்னு சொல்லலாம் பசங்க. இல்லை, எங்கள் அப்பாட்ட நான் எங்கே சார் கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீ ஹைஸ்கூலில் விட்டுட்டு காலேஜுக்கு போகும்போது யாரப்பா ஃபீஸ் கட்டினது? அப்பாதான். உங்கள்கிட்ட புறோ நோட்டு எழுதி வாங்கலை, நீ தருவேன்னு நம்பிக்கை. நீ இப்போ கடனே படலைங்கிற, கடன் வாங்கினதே மறந்து போச்சு. நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 10 நாள் கழித்து ஆபரேஷன் முடிக்கும்போது யாரப்பா பணம் கொடுத்தது? அப்பா. உன் பணம் இல்லையே, வாங்கின கடன் தானே. புறோ நோட்டு எழுதி வாங்கலை இல்லை. அப்படி நினச்சிப்பாரு, எவ்வளோ கடன் போட்டிருக்கேன். கோடிக்கணக்கில் தர மாதிரி இருக்கு. அதை நீ முதல் திரும்பி கொடு, போதும். அது நீ டெல்லியில் வேலை பார்க்கலாம், அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க, மாதம் மாதம் பணத்தை அனுப்பு. வாங்கின கடனை திருப்பி கொடு, அவ்வளோதான். உங்ககிட்ட நான் கேட்கல. நீ வந்து ஒரு ஒரு உடம்பு தேவைப்பட்டு அதை கொடுத்துட்டேன் உனக்கு. எல்லாம் பண்ணேன் 25 வருஷம் வரைக்கும். நீ வேலையில் சேர்ற வரைக்கும் பண்ணேன். அதே 25 வருஷம் எனக்கு கொடுத்துரு. என்ன 25 வருஷம் இல்லை, அதை திருப்பி கொடு. நீ திருப்பி கொடுத்துரு. நீ ஒரு நாளில் கூட கொடுத்துருப்பா. நான் என்ன செலவு பண்ணணும் அதை கொடுத்துருப்பா. அது ஒன்று போதும். நீ எத்தனை பிள்ளை கொடுக்குறாங்க? இல்லைங்களே, கடனே வாங்கலேங்கிறான் அன்னைக்கு. அதான். ஆமா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறான். இன்னொன்று என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குறான். நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க கேட்குறாங்களே, தவறான வார்த்தைகள். அப்போ அந்த அந்த தந்தைக்கு ரசிது ஒன்றும் புரியல. ஏன்னா ஆரோக்கியமா இருக்குள்ளே புரியல. 70 வயசு 80 வயசு என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னா எப்படி இருக்கு மனசுக்கு? அவர் மறந்து வேற போயிட்டாரு. என்னது எப்படி இருக்கு மனசுக்கு? என்ன வேடிக்கைன்னா, அவர் செஞ்சதெல்லாம் மறந்து வேற போயிட்ட வயசின் காரணமாக செஞ்சதை மறந்துட்டு நம்ம எதுவும் செய்யலையோ அப்படின்னு அவரை கேள்வி கேட்க வச்சு அவரை ஒரு நல்லா இருக்கிற நோயாளி ஆக்கி படுத்த படிக்க வச்சு. உண்மைதான். பிள்ளைங்க ஒன்றும் செய்யணும், அதிசயம் ஒன்றும் செய்ய வேணாம். அப்பா அம்மா கிட்ட வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுங்க. அந்த ஒரு கடன் இருந்தால் போதும். அதுதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. அது முதல் ஒன்று. இன்னொன்று இருக்கு, அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத எதிர்பார்க்கணும். அது அவங்க சொத்து. உனக்கு 25 வயசுக்கு வளர்த்தாங்களே, போதும், நீ தான் திருப்பி கொடுக்கணும். அவங்க கிட்ட எதிர்பார்க்காத. 2 போதும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு 90% கோர்ட் வந்து கோர்ட்டில் இருக்கிற வழக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சரியாக பங்கலை, சரியாக கொடுக்கல, அவன் எடுத்துக்கிட்டான்னு நினைத்த இந்த நிலம் எனக்கு சேர வேண்டியது, இதுதான் கோர்ட்டில் இருக்குது. அதை தப்பை பண்ணக்கூடாது. ஏகப்பட்ட கடன் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், அது திருப்பி கொடு, இனியும் எதிர்பார்க்காத. இந்த 2 இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மகானம். யாருன்னு பார்க்குறேன், ஒரு முக்கியமான காலாகும். பாலாஜி நம்ம பாலாஜி தான். முடிஞ்சு பேட்டி முடிஞ்சு. ஒரு நன்றி சொல்லிட்டு கட் பண்ண வரலாம்.
சொல்லுங்க பாலாஜி, சொல்லுங்க. ம், சரி. நான் சாப்பிட்றேன், பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பேங்க் போகலையோ? நீங்கள் போயிட்டு எனக்கு கூப்பிடுங்க, பேங்க்கில் என்ன சொன்னாங்கன்னு. ஓகே, குட் குட். நல்லது நல்லது. இந்த 2 மட்டும் இருந்துச்சுன்னாங்க, ம், அந்த மகனை மகான் தான் சொல்லணும். ம். மகனை வந்து மகான் தான் சொல்லணும். மகனை மகான் ஆயிடுவான். மகன் மகான் மகனா ஆயிடுவார். மாறிடுவான். வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாலே மகன் ரெண்டு மகன். ரெண்டு நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க. என்னது? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இனிமே ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்கு. ஆமாம். ஆ, நீ அந்த டெபாசிட் வச்சிருக்கிற, ஆ, அது ஏன் பங்கு எவ்வளோ கொடு ஆ. கேட்கறதுக்கு ரைட் இல்லை. 25 வருஷமா நான் உன்னை வளர்த்துருக்கேன். முடிஞ்சு போச்சு, அதோட சரி. அதோட முடிஞ்சிச்சு. நீ தான் எனக்கு தரணும். 25 வருஷமா உன்னை இனி வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? இனி வந்து கேட்டா நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வாங்கின கடனை திருப்பி கொடு. உண்மைதான். திருப்பி கொடு. அப்பா கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டேன். நம்ம கொடுக்கணும். அதுதான் கடமை. இல்லைன்னா உன் மூட்டையை நீ தூக்க ஆரம்பிச்சிருவ. இல்லைன்னா நீ பெத்துருக்க பையன் தூக்க ஆரம்பிச்சிருவான் இந்த மூட்டைய. ஒழுங்கா நான் வாங்கின கடனை நீ கொடுத்துட்டு போயிடு. சிறப்பியா? மகன் தந்தைக்கு என்ன செய்யறதுன்னா, இது செஞ்சா போதும்ப்பா, நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம். சிறப்பியா? உங்களுக்கு சினிமாலாம் பாப்பீங்களா? அது எல்லாரும் போல. எந்த நடிகரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தெரியாது. அந்த தொழிலுக்கே நான் போறது இல்ல. படம் பாக்குறதுல இப்ப நடிகர் எனக்கு வந்து சிவாஜி கணேசன் நடிக்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வீட்டுல எவ்வளவு மோசமா இருப்பான்னு எனக்கு தெரியுமா? அவன் வீட்டுல எவ்வளவு மோசமா இருப்பான்னு எனக்கு தெரியுமா? எதை கேட்டாலும் வித்தியாசமாவே பதில் சொன்னீங்கன்னா நாங்க எப்படி கேள்வி கேட்கறது? அது வேண்டியதில்லை. வேண்டாம். சரி, புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் எப்படி இருக்காங்கிறது அவனுடைய நிழலை பார்த்து சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. இன்னைக்கு சாந்தி தியேட்டர் என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியலங்களே. சென்னை சாந்தி தியேட்டர் சிவாஜி கணேசன் கட்டினது ஏலத்தில் நிக்குது. பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல. அப்ப நீ நடிப்பு வந்து படத்துலதான் நடிச்சிருக்க. அவள் ரியலா வாழல, வாழ்க்கை வாழல. ஓ, இது எல்லாம் கோர்ட்ல இருக்கு. இவர் செய்ய வேண்டிய கடமையை இங்க செய்யாம அங்க மட்டும் அவர் கடமையை செஞ்சு இப்ப நடிகர் திலகம் வாங்கிட்டாரு, இங்க கடமையை விட்டுட்டாரு. அப்ப நீங்க இப்ப என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஒரு மனிதனுக்கு ஆன்மீகமும் தேவை, இல்லறமும் தேவை. இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் சிறப்பா நடத்தணும். தொழிலையும் சிறப்பா நடத்தணும், ஆன்மீகத்தையும் சிறப்பா நடத்தணும், இல்லறத்தையும் சிறப்பா நடத்தணும். இல்லறம் ஆன்மீகம் தான் வந்துருது. ஆமா, வந்துருக்கு. ரெண்டு தான். இல்லறம் வீடு இருக்கு, தொழில் இருக்கு. ரெண்டையும் சிறப்பா நடத்தணும். அவங்கதான் மேன்மையாக முடியும். ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டா கூட பயன் இல்லை. ரொம்ப நன்றிங்கய்யா. ராமதாஸ் சொல்றாரு, இன்னைக்கு என்ன சொன்னாரு? ராமதாஸ் என்ன சொல்றாரு இன்னைக்கு? நான் மகனை சரியா வளர்க்கல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். எந்த வயசுல விடுறாரு ராமதாஸ்? மகனுக்கு 60 வயசு ஆகும்போது, இவருக்கு 85-90 வயசு ஆகும்போது, அப்ப சரியா வளர்க்கல சொல்றாரு. என்ன பிரயோஜனம்? பார்த்துட்டு கூட இளைஞர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தைங்களை வளர்க்கணும். ஏன் சரியா வளர்க்கல? ராமதாஸ் செஞ்ச மிஸ்டேக்கு. நீ பொதுவாக ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு உன் பையனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, சங்கம் பொதுவானது. நீ வீட்டில் உன் டெபாசிட்டை கொடு பையனுக்கு. அந்த சங்கத்துல வந்து உன் பையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை போய் தலைவராக்குனீங்க. மற்றவனெல்லாம் என்னாச்சு? எல்லாரும் தொண்டர்கள் தான். ராமதாஸ் செஞ்சு தப்பு அது. இன்னைக்கு சமக்குறாரு. அப்ப முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். செயல் விளைவு, காசன் எஃபெக்ட் வந்தே தீரும். அதுதான் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. எல்லாத்துலயும் வந்தே தீரும். இதுல முக்கியமா பெருவெளியில ரொம்ப அழகா சிறப்பா சீக்கிரம் வந்து தேரும். ஐயா ரொம்ப நன்றி. கால் மேல கலட்டு ராஜாங்க நீங்களும் உணர்ந்துட்டீங்க. என்னையும் ஒரு இளவரசன், என்னையும் ஒரு நாட்டுக்கு ராஜா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஆட்டோகிராஃப். நான் என்ன, என் பேரு ஜெய் சிவமுருகன். ஜெய் சிவமுருகன் எழுதி ஒரே கையெழுத்து. நான் ஷார்ட்டா நான் என்ன பண்ணணும்?
கலிய பெருமாள். சிவமுருகன். கலிய பெருமாள். கலிய பெருமாள் பக்கத்துல. ஜெய் சிவமுருகன் கலிய பெருமாள். இன்னைக்கு 12 இன்னைக்கு தேதி, இன்னைக்கு 5, இன்னைக்கு இங்கே இருங்க 4 ஞாயிற்றுக்கிழமை. 12 தான் இன்னைக்கு. 12 ஜனவரி 2026. 12/1 2026. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வரீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஒரு முக்கியமான செய்தி, நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். இங்க வந்து நான் பூஜை போட்டுக்கிறேன். நம்ம அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு இல்ல அப்படி ஒரு தலைப்பு இருக்கு. வேதாத்திரியும் விவேகானந்தரும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். 2 இதுல ஒரு விஷயத்த நான் அப்புறம் கூட செஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சமீபத்துல தேவைப்படுறது வேதாத்திரி மகிழ்ச்சியும் விவேகானந்தரும் அப்படிங்கிற ஒரு படத்துல நான் வந்து பூஜை போட போறேன். அது சிறப்பான முறையில் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எடுக்க போறேன். நான் தான் டைரக்டர். திரைக்கதை வசனம் கோபால் ஜெய்யா. தங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு மணி நேரம் மட்டும் எங்களுக்கு கால் ஷீட் கொடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். இல்ல ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கடைசியில உங்களை வந்து பாக்குறேன். அந்த தோற்றத்துல சரியா இருக்கும். அதனால கடைசியில படத்தெல்லாம் முடிச்சுட்டு எனது அன்புக்கு இனிய ஜெய் சிவமுருகன் கலிய பெருமாள் அவர்களுக்கு உலகிலுள்ளோர் சிறப்பாக வாழ உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுமாக. நிறைவாக நெடுவழி வாழ்க, நிறைவாக வாழ்க, மகிழ்ச்சிகரமாக வாழ்க, உலகம் உய்வதற்கு உங்கள் வாழ்க்கை அனைத்து நன்மைகளும் தருக. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர்ல நான் ஒரு ஆசிரமம் வைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதை அவர் பார்க்க நான் வச்சுக்கிறேன். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, 9வது படிக்கும்போது 9வது சரியாக பண்ணிவிடணும். இதை படிச்சிடுறேன். நன்றிங்களா. இப்போ செய்ய வேண்டிய செய்யுங்க, பின்னாடி வந்து பார்த்துக்கிறேன். ஜேகே மீடியா சார்பாக ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடல் இங்கே ஜேகே மீடியா நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு தங்களுக்கும் தங்களுடைய என்னுடைய மனமான நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நான் செல்லும் இடத்துலலாம் இந்த அற்புதமான கல்வியை கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிறதுல நான் வித்தியாசத்தை அழகாக மியூசிக்லாம் ஓடுது நிறைய செய்வது. ரொம்ப நன்றி. மிக்க சேவை பெருகி வாழ்க. ரொம்ப நன்றி. ரைட்.
இறைவன் என்று பெரியவன். சாப்பிட